வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரெஃபரன்ஸ் கொடுங்க. சரிங்களா? உங்களுடைய டவுட் செக்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம லைவ் செஷன்ஸ் வரும்போது அதுக்கு உண்டான விஷயங்கள் பேசலாம். டுமாரோ நான் லைவ்ல வரேன். சரிங்களா? ஸோ கேட்டவங்களே கேட்காம கொஞ்சம் புதுசா இருக்கிறவங்களுக்கு வழி விடுங்க. சரிங்களா? சரி, நம்ம பார்க்க போறது என்னன்னா வைராக்கியம். பொதுவா ஒரு ஜாதகத்துல வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனும் செவ்வாய். இதுதான் ரொம்ப வைராக்கியமா இருக்கக்கூடிய ஒரு மாதிரி. செவ்வாய் ஒரு மாதிரி முரட்டுத்தனமான வைராக்கியமா இருக்கும். சூரியன் ஒரு மாதிரி நேர்மை, பதவி, இந்த மாதிரி ஒரு பெரியாள் தோரணை, இந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தை. அடுத்து வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் தான். ராகு கேது எப்படி வைராக்கியத்துக்கு ஒரு காரகம் அப்படின்னு நான் சொல்றேன். ராகு கேதுக்கு ஒரு கதை இருக்கு இல்லைங்களா? இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சேனல்ல இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்போ இருக்கு நான் சொல்றேன். தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அமிர்தத்தை பருகும் போது மாறு வேடத்தில், தேவர்கள் மாறு வேடத்தில் அமர்ந்து அந்த அமிர்தத்தை வந்து அருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து சூரியன் சந்திரன் தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவிடம் சொல்ல அவருக்கு ஏற்கனவே தெரியும் இது வந்து அரக்கன் தான். பின்னாடி இவங்க வந்து ஒரு நவக்கிரக பரிபாலனத்துல இவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இடம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுட்டுதான் அவர் அந்த மாதிரி அருந்த விடுவாரு அந்த அமிர்தத்தை. சோ இந்த மாதிரி அவங்க ஒரு மாறுவேஷம் போட்டு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் வந்து தலைய துண்டிச்சிருவாரு. ஸோ ரெண்டா போனத அவங்க அந்த அமிர்தத்தை அருந்ததுனால உயிர் பிரியாம ரெண்டு துண்டா கிடந்தப்ப சில அந்த சாப விமோச்சனம் பெற்று ஒரு பாதி ராகுவாகவும் இன்னொரு பாதி கேதுவாகவும் அவங்க வந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது ஏன் அந்த மாதிரி வந்து இது எதனால அவங்க அப்படி வந்தாங்கன்றது காரணம் வந்து அவங்களுக்குள்ள இருந்த வைராக்கியம் தான். ஒரு இழி ஒரு கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒருவன் நிச்சயமா ஒரு தேவர்களோட பதவிய நான் பிடிச்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை இந்த ராகு கேது வச்சிருந்தனாலதான் ஒரு மாறு வேடமிட்டாவது அந்த அமிர்தத்தை அருந்தி விட வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்தது. சோ இது இந்த வைராக்கியம் தான் அவங்கள வந்து அந்த அமிர்தத்தை அருந்த செய்து இன்னைக்கு நவக்கிரக பரிபாலனத்துல அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா? சோ யார் யார் ஜாதகத்தை எல்லாம் ராகு கேது ரூலிங் பிளானட் இந்த மாதிரி வலுவா உட்கார்ந்து பெரும் கோணம் பெரும் கேந்திரம் இதுலாம் அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா சுபத்துவமா குரு சுக்கிர தொடர்புல இல்ல வளர்பிறை சந்திரனோட தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருந்தே தீரும். எந்த விஷயத்துலனாலும் ஒரு வைராக்கியமா இருக்கு. நினைச்சதை நான் முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய எண்ணம் இந்த ராகுவும் கேதுவும் கொடுக்கவே செய்வாங்க. ரெண்டுமே வந்து வைராக்கியம். ராகுவோட நட்சத்திரம் ஒளிஞ்சிருக்க இடம்லாம் பாருங்க, மிதுனம், துலாம் மற்றும் கும்பம், காற்று ராசி. அது மாதிரி கேதுவோட பாருங்க, மேஷம், சிம்மம், தனுசு. இதுல வர நெருப்பு ராசி கூட. காற்றும் நெருப்பும் சேர்ந்தா என்ன ஆகும்? குப்பம் ஒரு மாதிரி பத்தக்கூடிய ஒரு அமைப்பு தானே இல்லையா? சோ இவங்க அப்படி ஒரு வேகம் சீற்றம் கொண்ட ஒரு கிரகங்கள் தான் இரண்டு பேரும். யாருடைய ஜாதத்துல ராகு கேது வலுவா இருக்கோ நீங்க ஒரு வைராக்கியசாலி தான். திறம்பட முடிப்பீர்கள். எந்த காரியத்தையும் வைராக்கியத்தோட நின்று எனக்கு இது வேணும், இந்த இடத்த நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிறத அது எந்த ரூட்டு வேணாலும் இருக்கட்டும். ராகு கேது அப்படிதான். அது எந்த ரூட்டா வேணாலும் இருக்கலாம். நேர்வழி அப்படின்லாம் கிடையாது, அவங்களுக்கு வேணும் அவ்வளவுதான். அதனாலதான் அவங்க அந்த மாதிரி ஒரு வேடர் மாதிரி, அதாவது ஒரு அரக்கனாவே இருந்தாலும் தேவர்கள் மாதிரி
அவங்க வேடமிட்டு அந்த அமிர்தத்தை எப்படியாவது பருகணுங்கிற அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. சோ இந்த வைராக்கியத்தை உங்களுக்குள்ள அந்த கிரகங்கள் கொடுக்க பார்க்கும். இதுதான் உண்மை. ராகு கேது யார் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ நிச்சயமா நீங்க ஒரு வைராக்கியசாலி தான். இதெல்லாம் வந்து மாற்றுக்கிட்டே இல்லை. உங்களுடைய ஜாதத்துல ராகு கேது இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தா நிச்சயமா உங்களுக்கு இந்த வைராக்கிய குணம் இருக்கவே செய்யும்.